ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு நம்மளோட வீடியோல நான் எத பத்தி பேச போறேன் அப்டின்னா, நான் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 4 விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ, அந்த 4 விஷயத்த பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும்னு நெனச்சுட்டு இருக்கீங்க. மீன்ஸ் நீங்க ஒரு பிகினர் இல்லன்னா வந்து ஒரு ரீட்டெயில் ட்ரேடரா இருக்கீங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். பட் எனக்கு ஒரு பெருசா ஒரு ஒரு லாபம்னு எதுவும் இல்ல அப்டின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆல்ரைட். ஸோ, இப்ப நீங்க வந்து ஒரு ட்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா ஒரு சில திங்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தா தான் உங்களால ட்ரேட் பண்ண முடியும் அப்டின்னா, அப்டி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து காலைல டெய்லியுமே 5 மணிக்கு எந்திரிக்கணும், டெய்லி மெடிடேஷன் பண்ணணும், டெய்லி ஜாகிங் போணும். அப்பதான் என்னால வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டா, கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கும் ட்ரேடிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. ரைட்டா? ஸோ இதே மாதிரி ஆனா ஒரு 4 விஷயத்துக்கும் ட்ரேடிங்க்கும் சம்மந்தம் இருக்கு. ஸோ அதுதான் என்னன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் ரொட்டீன். ரொட்டீனா அப்படின்னா ஏன் ரொட்டீனுக்கும் நம்மளோட ட்ரேடிங்க்கும் சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 4 இல்லன்னா 5 கரன்சி பேர்ல ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்ற மாரி இருக்கலாம். ஸோ அந்த 4, 5 கரன்சி பேர் பீக் டைம், அதாவது ஹை லிக்விடிட்டி அண்ட் ஹை வால்யூம் இருக்கிறது ஒரு லண்டன்ல இருந்து நியூயார்க் செஷன் வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா ஐஎஸ்டில சொல்லணும்னா 5:30லேருந்து 6:30, 6:30லேருந்து 7:30 இதான் வந்து பெர்ஃபெக்ட்டான மார்க்கெட் டைம். ஸோ இந்த டைம்க்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ரைட்டா? ஆனா மார்க்கெட் நமக்காக வெயிட் பண்ணுமானா? கிடையவே கிடையாது. ஸோ அப்ப இத வந்து நீங்க ஒரு ரொட்டீனா மாத்தணும். ரொட்டீனா மாத்தணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 6:30 மணிக்கு ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு யோசிக்கிறீங்கன்னா, 5:30 மணிக்கே நீங்க வந்து உங்களோட டெஸ்க்க ரெடி பண்ணி, உங்களோட சார்ட்ஸ ஓப்பன் பண்ணி அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அப்பதான் உங்களால ஒரு 1 ஹவர் பேட்டர்ன் எப்படி இருக்கு, லாஸ்ட் 1 வீக் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி, அதுக்கேத்த மாரி உங்களோட ஸ்ட்ராட்டஜிய 6:30க்கு ஒன்ஸ் வந்து நியூயார்க் செஷன் ஓப்பன் ஆகும்போது, ஹை லிக்விடிட்டி அண்ட் ஹை வால்யூம் இருக்கும்போது உங்களால அப்ளை பண்ண முடியும். ரைட்டா? இஃப் இன் கேஸ் நீங்க இந்த ரொட்டீன வந்து ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். 6:30 மணிக்கு உங்களுக்கு ஹை லிக்விடிட்டி அண்ட் ஹை வால்யூம் இருக்குன்னா, ஒரு 6:15க்கு நீங்க வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி, அப்பதான் பார்க்குறீங்க மேல போது, கீழ போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஏதோ ஒரு என்ட்ரிய போடுறீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா அது உங்களுக்கு எஸ்எல்ல தான் போய் முடியும். மேபி ஒரு சில நேரத்துல உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா போய் ப்ராஃபிட் குடுத்திருந்தாலும், பட் ஓவராலா நீங்க வந்து பார்க்கும்போது லாஸ்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரொட்டீன் கிடையாது. நான் 6:30 மணிக்கு என்ட்ரி போணும்னா, 5:30 மணிக்கு நான் சார்ட் அனலைஸ் பண்ணுவேன். சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு, என்ன பேட்டர்ன் இல்லன்னா எந்த ஸ்ட்ராட்டஜி நான் அப்ளை பண்ண போறேன்றத திங்க் பண்ணுவேன். திங்க் பண்ணி 6:30 மணிக்கு பெர்ஃபெக்ட்டா என்ட்ரி எடுப்பேன். ஃபர்ஸ்ட்டு டிபி1, டிபி2, டிபி3 செட் பண்ணுவேன். எஸ்எல் செட் பண்ணுவேன். வெயிட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா என்னோட ட்ரேட குளோஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ரொட்டீன் வந்து உங்களுக்கு இருக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸ். பேஷன்ஸ் அப்படின்னு நான் சொல்ல வரும்போது, ரொட்டீன் உங்ககிட்ட இருக்கு. ஆனா பேஷன்ஸ் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணுமே கிடையாது அட் த எண்ட். ஏன் அப்படின்னா, நீங்க டெய்லியுமே வந்து எந்திரிச்சு உட்காந்து 6:30 மணிக்கு நீங்க வந்து என்ட்ரிக்கு 5:30 மணிக்கே எந்திரிச்சு ஃபுல்லா அனலைஸ் பண்ணி, இதான் ஸ்ட்ராட்டஜி, இப்படிதான் நான் பண்ண போறேன்னு சொல்லி, பெர்ஃபெக்ட்டா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறீங்க. என்ட்ரி எடுத்துட்டாலும் பேஷன்ஸ் இல்லன்னு வைங்களேன், இவ்வளோ நேரம் பண்ணது எல்லாமே வேஸ்ட். நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, 1 வாரம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவீங்க. 1 மார்ச் சார்ட் ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவீங்க. இன் ஆர்டர் டூ சி வந்து பேட்டர்ன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு எல்லாமே நீங்க வந்து உங்க டைம் போடுவீங்க. ஆனா, எப்ப வந்து நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்களோ, அங்க வந்து உங்களோட பேஷன்ஸ் இருக்காது. ஒருவேளை எஸ்எல் அடிச்சுருமோ? நீங்க தான் உங்களோட ரிஸ்க்க பெர்ஃபெக்ட்டா மேனேஜ் பண்ணியிருக்கீங்களா? அப்ப எஸ்எல் அடிச்சாலும், நீங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட ட்ரேட எப்படி பண்ணணுன்றத பிளான் பண்ணிப்பீங்க. ரைட்டா? ஸோ, நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிய 6:30 மணிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு 1 ஹவர் டைம் குடுக்கணும். ரைட்டா? மார்க்கெட் வந்து கீழ போற மாரி தான் இருக்கும். எஸ்எல் கிட்ட போற மாரி இருக்கும். ஆனா அது ஒரு ஒரு 30 டூ 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு டிபி ஹிட் ஆகுற ஒரு ஒரு டைம் இருக்கும். மேபி நீங்க டைம் குடுத்தா தான் அது வந்து தெரியும். ஆனா அந்த பேஷன்ஸ் வந்து நம்மட்ட இருக்காது. பேஷன்ஸ் இல்லாதனால என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ட்ரேடு டிபி ஹிட் பண்றதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிருவோம். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர்க்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா, அழகா நம்மளோட டிபில போய் அடிச்சிருக்கோம். ஸோ, உங்களுக்கு ப்ராஃபிட் போயிரும். அட் த சேம் டைம் லாஸும் ஆயிருக்கும். ஸோ, நீங்க வந்து ஈவன் தோ உங்களோட ரொட்டீன் பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும், உங்ககிட்ட பேஷன்ஸ் இல்லன்னா வேஸ்ட். ஸோ, உங்களோட ரொட்டீனும், பேஷன்ஸும் சேர்ந்தா தான் 50% வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா ஆக முடியும். ரைட்டா? நெக்ஸ்ட் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் எத வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்கள தான். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க மேல உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும்.
நெக்ஸ்ட்டு நீங்க போடுற டைம், ட்ரேடிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் போடுறீங்க கரெக்ட்டா? ஸோ அது மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் மேல ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஈவன் நீங்க வந்து லாஸ்ட் ஒரு 6லருந்து 12 மாசம் ட்ரேட் பண்றீங்க. பட் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் எதுவும் இல்ல. ரொம்ப வந்து எப்படி சொல்றது? என்ட்ட வந்து இத்தனாயிரம் ஆ டாலர்ஸ் வந்து போட்டேன். இத்தனாயிரம் லட்ச டாலர்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஹியூஜா சொல்ற அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் இல்ல. அப்படின்னாலும் நீங்க குவிட் பண்ணக்கூடாது. பிகாஸ் நீங்க வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெர்சனா இருந்திருப்பீங்க. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெர்சன் ஆயிருப்பீங்க. நெறைய விஷயம் கத்திருப்பீங்க. டியூ டூ லாஸ், டியூ டூ ப்ராஃபிட். எந்த விதத்திலாம் ப்ராஃபிட் ஆச்சோ, அதெல்லாம் ஒரு விதமா கத்திருப்பீங்க. எதெல்லாம் எஸ்எல் போய் அடிச்சதோ, அதெல்லாம் ஒரு விதத்தில கத்திருப்பீங்க. ஸோ, உங்கள நீங்களே கம்பேர் பண்ணிக்கணும். 6 மாசத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? இப்ப நான் எப்படி இருக்கேன்? என்னென்ன விஷயம் நான் கத்துக்கிட்டேன்? அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஜர்னிய நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் ரெஸ்பெக்ட் தி மார்க்கெட். நீங்க வந்து இதுக்காக தான் பிகாஸ் இவ்ளோ டைம் போட்டு அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் படிச்சு எல்லாமே வந்து இந்த மார்க்கெட்டுக்காக தான். சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு பையும் செல்லும் குடுக்கக்கூடாது. அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. பிகாஸ் நம்ம நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ப்போம். யூடியூப்லயே வந்து எக்கச்சக்க ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் பார்ப்போம். ஆனா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜில நம்ம ஸ்ட்ராங்ன்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஸ்டில் வந்து நமக்கு நம்ம மேலயே ஒரு டவுட். எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா வொர்க் ஆகும்னு நமக்கே தெரியாது. ஸோ, உங்களோட ஸ்ட்ராட்டஜிய நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அத எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும். 5 ஸ்ட்ராட்டஜியும் ஃபுல்லா லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்றதுனா புக் எடுத்து படிக்கிறது இல்ல. வீடியோஸ் பார்க்கலாம். இதே மாரி 4 பேர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஆகும்? இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வொர்க் ஆகும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வ்ளாக்ஸ் படிக்கலாம். நெறைய ஏஐஸ நீங்க யூஸ் பண்ணலாம். ரைட்டா? ஸோ, இப்படிலாம் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ராட்டஜி மேலும் மேலும் ஸ்ட்ராங் ஆகும். இத டெமோ அக்கவுண்ட்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? ஸோ, இப்படிலாம் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். உங்களோட ட்ரேடிங் பிளானும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். நீங்க அத ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து உங்களோட மணிய நீங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். பிகாஸ் உங்ககிட்ட ஒரு ரூ. 1000 கையில இருந்துச்சுன்னா, அதோட மதிப்பு வந்து ரொம்பவே அதிகம். ரைட்டா? பட் ஆனா அதே ரூ. 1000 உங்க அக்கவுண்ட்ல இருந்துச்சுன்னு வைங்களேன், யோசிக்கவே மாட்டீங்க. பிகாஸ் அந்த காசு வந்து உங்க கையில இல்ல. விச் மீன்ஸ் ரியல் மணியா இல்ல. அது ஒரு டிஜிட்டலா இருக்கு, நம்பரா இருக்கு. ஸோ, நீங்க அத மதிக்கணும். பிகாஸ் காசு எங்க இருந்தாலும் காசு தான். ரைட்டா? உங்ககிட்ட கையில இருந்தா ஒரு மாதிரியும், நம்மளோட டிஜிட்டல் மணியா இருக்கும்போது ஒரு மாதிரியும் கிடையவே கிடையாது. மதிப்பு எப்போதுமே ஒரே மதிப்பு தான் காசுக்கு. ஸோ, அதே மாரி நீங்க காச வந்து மதிக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் 4த் பாயிண்ட். இதுவரையும் நீங்க வந்து ஒரு 75% ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆயிட்டீங்க. இன்னும் வந்து 100% ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும்னா, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கன்சிஸ்டன்சி. இப்ப இந்த 3 நம்ம சொன்னோம்ல. ஃபர்ஸ்ட் ஒன் ரொட்டீன், 2வது வந்து பேஷன்ஸ், 3வது வந்து ரெஸ்பெக்ட். இது 3மே இருக்கு. பட் ஆனா உங்ககிட்ட கன்சிஸ்டன்சி இல்லன்னு வச்சுக்கோங்களேன். 0. மறுபடியும் ஸ்க்ராட்ச்ல இருந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் இந்த 3மே வந்து நீங்க பண்ணாலும் பண்ணலனாலும் ஓரளவு வொர்க் ஆயிடும். பட் ஆனா நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் 100% ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா ஆகணும் அப்படின்னா, உங்ககிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கணும். பிகாஸ் நான் வந்து என்னோட ட்ரேடிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணும்போது 2021. இப்போ 2025 ஆகுது. அட்மோஸ்ட் 4+ இயர்ஸ் ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ, நான் வந்து எவ்வளோ கன்சிஸ்டன்ஸா இருந்திருந்தேன்னா, இப்ப வந்து நான் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்க முடியுது அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ, கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். பிகாஸ் ஈவன் தோ உங்களுக்கு என்னதான் பிரச்சனைனாலும் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட டைம் ஃப்ரேம்ல அதுக்குன்னு ஒரு 1 ஹவர் வந்து நீங்க போட்டே ஆகணும். ரைட்டா? இஃப் இன் கேஸ் நீங்க வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கீங்க. நல்லா டெய்லியுமே ஒரு 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் நீங்க வந்து ட்ரேடிங்க்கு டைம் போடுறீங்க. லாஸ் தான் ஆகுது டெய்லியும். டெய்லியுமே தூங்கல. உங்க மண்டைக்குள்ள நெறைய ஓடுது. குட்டி குட்டி வின்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்பப்ப அப்படின்னா கூட, அதுவும் உங்களோட கன்சிஸ்டன்சினால தான். ரைட்டா? லாஸ் ஆகுறதும் உங்களோட கன்சிஸ்டன்சினால தான். குட்டி குட்டி வின் எடுக்கிறதும் உங்களோட கன்சிஸ்டன்சினால தான். பட் அந்த கன்சிஸ்டன்சி எப்ப வந்து இயர்லி அப்படின்னா 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் ஆகுதோ, அப்போ வந்து உங்களோட வின் ரேட் அதிகமாகும். ஸோ, கன்சிஸ்டன்சி இஸ் ஈக்குவல் டூ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். அதுவும் 100% ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ரைட்டா? ஸோ, இன்னொரு விஷயம். நம்ம வந்து ஒரு 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 விஷயத்துல வந்து ஃபெயில் ஆகுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம நெறைய அதுல இருந்து கத்துப்போம். கரெக்ட்டா? பட் ஆனா ஒரு விஷயம் நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அத வந்து நீங்க அதுக்கப்புறம் அதுக்கு டைம் போடுவீங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஸோ, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு லாஸ் ஆகுறீங்களோ, அந்த லாஸ் எதனால ஆச்சுன்னு உங்களுக்குள்ளே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கணும்.
ஸோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு போயிடக்கூடாது. ஏன் இந்த மார்க்கெட் லாஸ் ஆச்சு? அப்படின்னு சொல்லி நீங்களே அத ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது தான், உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். அந்த தப்ப மறுபடியும் பண்ண மாட்டீங்க. இல்ல சும்மா ஏதோ யாரோ சிக்னல் சொன்னாங்க, நான் வந்து பை குடுத்தேன். யாரோ வந்து கால் சொன்னாங்க, நான் வந்து செல் குடுத்தேன். இது என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. சும்மா நான் வந்து பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிட்டு இருக்கேன்னா, நீங்க ட்ரேடரே ஆக முடியாது. தயவுசெய்து இந்த ஜர்னிய ஸ்டாப் பண்ருங்க. அப்படிதான் வந்து உங்களோட மைண்ட் செட் இருக்கும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கன்சிஸ்டன்சிய மிச்ச 3 கூடயும் இன்டகிரேட் பண்ணும்போது, நீங்க ஒரு 100% ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா ஆக முடியும். ரைட்டா? ஸோ நான் வந்து என்னோட ஜர்னிய 2021ல ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத ட்ரேடரா தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா, அப்ப வந்து எனக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கரெக்ட்டான அவுட்லைன் வந்து கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொன்னாங்க. தமிழ்ல முக்கியமா ஃபாரெக்ஸ் கான்டென்ட்டே இல்ல அப்பலாம். அதுக்கப்புறம் என்னோட இந்த 4+ இயர்ஸ் ஆஃப் ஜர்னில எத ரொட்டீன் பண்ணணும்? எந்த இடத்துல நான் பேஷன்ஸா இருக்கணும்? எத நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும்? எப்படி நான் கன்சிஸ்டன்ஸா இருக்கணும்? அப்படின்றத நானே கத்துக்கிட்டேன். ஸோ, அதனால தான் இந்த கான்டென்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவா ஃப்ரீயா தமிழ்ல தரேன் மக்களே. ஸோ, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு கன்சிஸ்டன்ட்டான ட்ரேடரா இருந்தா உங்களாலயும் ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடரா ஆக்க முடியும்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட ட்ரேடிங் கோர்ஸ நவம்பர் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நெறைய பேரு கேட்டிருந்தீங்க, ட்ரேடிங் கோர்ஸ் கண்டிப்பா எடுங்க. நாங்க ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா உங்களுக்கான ட்ரேடிங் கோர்ஸ் நவம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, உங்களுக்கு இந்த ட்ரேடிங் கோர்ஸ் பத்தி மத்த டீட்டெயில்ஸ் வேணும்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க டெலிகிராம் லிங்க கிளிக் பண்ணி எனக்கு டைரக்ட்டா மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் உங்களோட இன்பாக்ஸ்ல இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க் யூ மக்களே. நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம மீட் பண்ணுவோம்.